உங்க கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்து பாடியநல்லூரில் தொடங்கி வைத்தார். இது பற்றிய கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். உங்க கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடியநல்லூரில் தொடங்கி வைத்திருக்கிறார். கடைக்கோடி மக்கள் வரை பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு சமூக நல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வந்து கொண்டிருந்தாலும் இந்த திட்டம் மிக முன்னோடியான திட்டமாக அமையும் என பேசும்போது தலைமைச் செயலர் முருகானந்தம் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த மக்களுடைய தேவைகளான பட்டா மாறுதல், சாதி சான்றிதழ், வருவாய்த்துறை சான்றிதழ் உட்பட பல்வேறு தேவைகள் அணைக்கப்பட்டு உங்களுடைய சாதி திட்டத்தின் மூலமாக தீர்வு காணப்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய கனவுகளை கேட்டறியக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்தார். இந்த திட்டத்தை தற்போது தொடங்கி வைத்து அந்த தன்னார்வலர்கள் 50,000 பேருக்கான கிட்டுகளையும் மேற்பட்ட வீட்டுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. கவிதாமா, நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு 6 திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சுருக்கு இல்லையா? 6 திட்டங்கள் வந்து சேர்ந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன பட்டா பிரச்சனை, இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை, அது ஒரு கோரிக்கை. நான் எங்கே போனாலும் மனு கொடுக்குறாங்க. நீங்கள் பேசுன மாதிரியே பல இடங்களில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் மனு கொடுப்பாங்க. அதெல்லாம் பரிசீலித்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு இதுவரை 23 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். 23 லட்சம் பட்டா கொடுத்துருக்குறோம். அதனால் கவலைப்படாதீங்க. உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். தைரியமாக இருக்கணும். ஓகேவா? நன்றி. கவிதா அவரின் கனவினை கேட்டு அதனை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கான படிவத்தினையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியங்கா அவர்களை கனவினை சொல்ல அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கீழ்மேனி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் பொன்னேரியில் இருக்க எல்என்ஜி காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களோட வழங்கிய திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த 1000 ரூபாயில் என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போது 3rd இயர்ன்றதுனால லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பும் நான் வாங்கிட்டேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஒரு விவசாயி. அவருக்கு மானியத்தில் எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டத்தில் நாங்கள் பயன்பெற்றிருக்கோம். மேலும் ஐயா, எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு வந்து எங்களுடைய கிராமத்தில் மினி பஸ் வேண்டுங்க ஐயா. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஐயா. நன்றி. பிரியங்கா தானே? பிரியங்கா தானே உங்கள் பேர்? பிரியங்கா, வாழ்த்து. வாங்க, கிட்ட வாங்க. நல்லா பேசுனீங்க. உங்கள் கோரிக்கை நான் பார்த்துக்கிறேன். லேப்டாப்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு? வாங்கிட்டீங்க? எப்போ எங்கே வாங்கினீங்க? யார்கிட்ட போய் வாங்கினீங்க? எந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னு? எங்கே போய் வாங்கினீங்கன்னு? காலேஜில் வாங்கினேன். காலேஜ்? எந்த காலேஜ் படிக்கிறீங்க? எல்என்ஜி காலேஜ். எந்த இயர்? 3rd இயர் பொன்னேரி. வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. நீங்கள் சொன்ன கோரிக்கை இந்த மினி பஸ் சொல்கிறீங்க, அதை என்னன்னு பார்த்து விசாரித்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. காலப்படாமல் நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தனக்கான கனவாக இல்லாமல் கிராமத்திற்கான கனவினை தந்திருக்கிறார்கள் கவிதா பிரியங்கா அவர்கள். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, என்னோட வணக்கம். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டாரமுலம் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கற்பகம். நாங்கள் வந்து பயணம் செய்யும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணம் செய்கிறோம். நாங்கள் மகளிர் குழுவில் நான் வந்து ஊக்கத்தொகை வாங்கி 1000 ரூபாய் வாங்கி என்னோட கனவுகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மக்கள் குழுவில் நான் லோன் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 4 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறது. 4 பேருக்கு நான் தொகையை வாங்கி நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதை மாதிரி நிலவர அட்டையில் நான் காசு வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு குழு காலகட்டையில் நான்
பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கிறேன். ஐயா அவர்களே, என்னோட கனவு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எங்களுக்கு ஓழைப்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கனவு இருக்குது. அந்த கனவை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையோட ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊருக்கு பாலத்தில் மழை வந்தால் ஆண்டாளர் கிராமத்து ஆரணி பாளையத்தில் மழை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியாது, எந்த வழியும் தெரியாது. ஒரே தீவு மாதிரி இருக்கும். அந்த தீவில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ வந்து மக்கள் கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படுவோம். பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போக முடியாது. அதே மாதிரி கர்ப்பங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமே போக முடியாது எங்களால். அதனால் வந்து தாழ்மையோடு ஐயா அவர்களே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்கு ஒரு பாலம் கட்ட கொடுக்கும் மாதிரி நாங்கள் அன்புடன் வரவோர்கூட கேட்டுக்கொள்கிறோம். இதோடு என்னுடைய படுத்துகிறேன். வணக்கம். கற்பகம் அம்மா, கற்பகம் உங்கள் பேர் இல்லையா? கற்பகம் தானே? கற்பகம், சரி. உங்கள் வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போகிறாங்க. பேரனா? இல்லை, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்கான். சரி சரி. கூலி வேலை தான் செய்கிறோம் நாங்கள். இந்த காலேஜ் போகிற பையனுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்குதா? காலேஜுக்கு போகிறாங்க. 1000 ரூபாய் வாங்குறேன் ஐயா. 1000 ரூபாய் வாங்குறேன். மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலும் திட்டத்தில் அதெல்லாம் வாங்கல இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம்பேத்தையெல்லாம் இருக்காங்க. சரி. இந்த பாலம் இது சொன்னீங்க, அது என்னங்கிறது பார்த்து, அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சி? அது ஹைவேஸ் ஒரு நெடுஞ்சாலைத்துறையில். அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்கிறேன். நீ தைரியமாக இருக்க, பண்ண சொல்கிறேன். நித்தியா போங்க. பார்க்க சொல்ல. கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் கரிவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலேருந்து வரேன். இப்போ ஐயா வந்து நீங்கள் என்னென்ன பயனடைஞ்சிங்கன்ட்டு கேட்டாங்க. இப்போ ஐயா வந்து மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் பயனடைஞ்சதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன், அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் வந்து 500 ரூபாய் சேமிப்பு தொகையாக மகளிர் குழுவில் கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து மகளிர் விடியல் பயணம் அதுலேயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாதம். அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின் அதில் வந்து ஐயா அவர்கள் வந்து உடல் பரிசோதனை ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சுருக்காரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா. நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து ஆர்சிட்டியில் போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயாக நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுவும் பயனடைஞ்சது. மகளிர் சுய உதவிக்குழு மூலயமா வந்து லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறேங்க ஐயா. அதன் மூலயமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு வந்து அவர் பெரிய மேஸ்திரி. வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. பல இதில் பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. பல திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கீங்க. ஆமாம் சார். எத்தனை வருஷம் மகளிர் சுய? நான் 15 வருஷமாக இருக்கேன் ஐயா. சுய உதவிக்குழு பேர் என்ன? கங்கை அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு. நான் ஊக்குனராக இருக்கிறேங்க ஐயா. அதில் மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலைங்க ஐயா. ஏன்? நான் வந்து எம்பிசிங்க ஐயா. அதனால் எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்கே சார் போகிறது? இப்போ வங்கி கடன்ட்டு நாங்கள் பேங்க்குக்கு போகிறோம். மானியத்தில் கொடுக்குறாங்களா லோனுன்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்போ எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலிமா லோன் வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு மானியத்தில் கிடைக்குது. எங்கள் எம்பிசி பிசிங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுங்கள ஐயா. அதையும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த நிச்சயமாக பண்ணுறோம். சரிங்க ஐயா. பண்ணி பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. இவ்வளவும் பண்ணி குறை இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? ரைட். சரிங்க ஐயா. ரைட் ரைட் ரைட். நன்றிமா. உங்கள் பேர்? அமுதாவன். கொடுத்துருங்க. சரி. வாழ்த்து வாழ்த்து. வாழ்கம்மா. அமுதா வாழ்க. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீதா அவர்களை அழைக்கிறோம்.
மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கீதா, காஞ்சிபுரம் மாவட்டம் அரசங்கால் கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். மகளிர் சுய உதவி குழுவில் ஊக்குனராக இருக்கேன். கடந்த 10 வருஷமாக ஊக்குனராக இருந்து அந்த குழு மூலயமா என்னோட தொழில், அதாவது வாழ்வாதாரத்துக்காக லோன் வாங்கி ஒரு சின்ன பெட்டி கடையை, மளிகை கடையை ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி ஊரக பகுதியில் ஆசிட்டி மூலமாக பயிற்சி கொடுத்து அதுலேயும் பயிற்சி எடுத்துக்கிட்டு என்னோட மளிகை கடைக்கு அந்த பொருளையும் சேல்ஸ் பண்ண வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி விட்டுருக்கேன். இந்த பொருளுக்காக மகளிர் விடியல் பயணம் மேற்கொள்கிறேன். வேலைக்கு செல்வதற்கும் அந்த மகளிர் விடியல் பயணம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஐயா. அதே மாதிரி என் கணவர் ஒரு விவசாயர். அந்த விவசாயத்துக்கு உற்பத்தியாளர் குழு மூலியமாகவும் உபகரணங்களை பயன்படுத்தி அந்த உபகரணங்களை விவசாயத்தில் வாடகை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக இந்த வீடு தேடி வந்து பிபி சுகர் மாத்திரையும் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். என்னோட அப்பாவை பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுறதுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்கேன் ஐயா. இத்தனை சலுகையும் இந்த மகளிர் குழு நீங்கள் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. என்னோட கனவு, என்ன மகளிர் சுயோட மொத்தோட கனவு வாழ்வாதார கடனுங்க அதிக மானிய தொகை வழங்கணும்னு நன்றியோட கேட்டுக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. உங்கள் சுய உதவி குழு பேர் என்னம்மா? ஓம் சக்தி. ஓம் சக்தியா? எத்தனை உறுப்பினர்? 15 உறுப்பினர் இருக்காங்க சார். எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? நான் 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் சார். இந்த மகளிர் சுய உதவி குழு எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எப்போ? 1986 ஆரம்பிச்சது சார். இல்லை இல்லை 89 ஆரம்பிச்சு சார். தருமபுரி மாவட்டத்தில் தலைவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு. ஆமாம், தருமபுரி மாவட்டம் தலின்ற கிராமத்தில் தான் சார் முதல்ல ஆரம்பித்தாங்க அந்த குழுவை. ஐஃபாட் நிறுவனத்தில் தான் சார் அதை அறிமுகப்படுத்தினாங்க. ரைட் ரைட், நல்லா பேசுறீங்க. உங்கள் சொன்ன கோரிக்கை நாங்கள் பரிசு கொடுங்க. நன்றிம்மா. தேங்க்யூ சார். நன்றி. சங்கீதா அவர்களை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அம்முக்குட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் வந்து அம்முக்குட்டி. நான் இடைக்கல்வி நாட்டிலேருந்து வந்திருக்கேங்க ஐயா. நாங்கள் உங்கள் திட்டத்து மூலமாக எவ்வளோ பயன் அடைஞ்சிருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். நான் ஒரு மீனவ சமுதாயம் சேர்ந்த பெண்ணு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைக்கால நிவாரண நிதி, அதுக்கப்புறம் வந்து மீன்பிடி தடை காலத்தில் நீங்கள் கொடுக்குற நிவாரணம் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பமே அதை தான் வச்சு நாங்கள் ரன் பண்ணுறோம். அந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களை கடலுக்கு செல்ல முடியாது. நான் 20 நாள் 30 நாள் கூட வீட்டில் இருந்திருக்காங்க. நீங்கள் கொடுக்குற அந்த நிவாரண தொகை தான் எங்களுடைய அத்தியாவசிய செலவையே நாங்கள் பார்த்துருக்கோங்க ஐயா. அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து செய்யூர் காலேஜ் இந்த வருஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க 2024. என்னால் எப்படி காலேஜ் படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இந்த வருஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால என் பொண்ணு அதில் சேர்த்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் தெரிவித்துக்கிறேங்க ஐயா. அது மட்டும் இல்லை, என்னுடைய கனவு என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பொம்பளை பசங்க. அவங்களுக்கு வந்து உயர்ந்த கல்வியை தரணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இன்னொரு கனவும் இருக்குங்க ஐயா. எங்கள் ஊரில் வந்து மழை புயல் காலத்தில் வலைங்களை எடுத்து வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது எந்த கட்டணமும் இல்லை. நீங்கள் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேங்க ஐயா. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.